பச்சோந்தி என்பது யாதெனில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிளா தாவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவ சொல்லலாம். 3 நாளைக்கு முன்னால என்ன பேசினாரு? விசிகேல அண்ணன் திருமாவோட சேர்ந்து இன்னும் 20 பேர் தான் இருக்காங்க. கட்சி மொத்தமும் எங்க பக்கம் வந்துருச்சு அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விசிக தோழர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த ஆள போட்டு புரட்டி புரட்டி எடுக்க 3 நாளா விழுந்த அடியில 3வது நாள் அப்படியே மாத்தி பேசுறாரு. அண்ணன் திருமா என்னுடைய குருநாதர், என்னுடைய கொள்கை ஆசான். நான் நன்றி மறக்காதவன். அவரை எதிர்த்து என்னைக்குமே நான் பேச மாட்டேன். நான் பேசுனத வேணும்ட்டே திரிச்சு திமுகவினர் இங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாரு. 2 வீடியோவையும் பிளே பண்றேன். நீங்களே பாருங்க. என்ன பேசியிருக்கிறாரு, இப்ப எப்படி மாத்தி பேசுறாருன்னு. இதற்குத்தான் அரசியல் பச்சோந்தித்தனம் அப்படின்னு சொல்றது. இவங்கெல்லாம் என்னைக்குமே இருக்கிற இடத்துக்கோ, இல்ல இருக்கிற தலைவர்களுக்கோ, இல்ல இருக்கிற கொள்கைக்கோ உண்மையா இருக்க மாட்டாங்க. இது போன்ற சந்தர்ப்பவாதிகளை கட்சியில வச்சுக்கிறத முதல்ல விஜய் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கே தன்னுடைய கொள்கை ஆசான்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவையே இவ்வளவு கேவலமா பேசுறவரு, நாளைக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யோசிச்சு பாரு. அண்ணன் திருமானன் அவர்களே, 20 பேரு விசிகேல, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க. 20 பேரு உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. விசிகேல அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க. ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன். 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதான். அப்ப பாதிலே கட் ஆயிருச்சு. அதை நான் எக்ஸ்லே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்றைக்கும் ஆதவர்ஜுனா நன்றியை மறந்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.